தமிழக வெற்றிக் கழகம், திராவிட வெற்றிக் கழகம், விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஒரு பெயர் வந்ததுனால, அத அப்படியே புடிச்சு போகணுங்கிறதுனால இப்படி ஒரு கட்சி தொடங்கி, இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. வெற்றி என்பது விஜய்க்கு சொந்தமானதல்ல. கழகம் என்பதும் விஜய்க்கு சொந்தமானதல்ல. திராவிடம் என்பதும் ஒருவருக்கு சொந்தமானதல்ல. இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாங்கள் இயக்கத்துக்கு பெயர் சூட்டியிருக்கிறோம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ கட்சிகள், வேறு வேறு தலைவர்கள் நடத்திய கட்சிகளை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் அந்த குற்றச்சாட்டை வைக்கல யாரும். எங்கள் மீது குற்றச்சாட்டு. சீபா ஆதித்தனார் துவங்கிய கட்சி தானே நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியை எடுத்து நடத்துகிறாரு சீமான். சீபா ஆதித்தனார் தொடங்கப்பட்ட கட்சி, இவரால் கட்சி கூட தொடங்க முடியவில்லை, பேர் கூட சீபா ஆதித்தனார் கட்சியை தான் எடுத்து நடத்துகிறாங்கன்னு விமர்சனம் வைக்கிறாங்களா? இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை முன்னால் ஒரு அண்ணாவை சேர்த்துக்கொண்டு அப்படியே அதிமுக வெற்றி வாகை சூடி மகத்தான வெற்றிகளை குவித்த இயக்கம் என்கிற வரலாற்றை இடம்பெற்றது. அவங்கள பார்த்து யாரும் அந்த குற்றச்சாட்டை வைக்கலையே. வெற்றி என்கிற வார்த்தை என்றால் உடனே அது விஜயைத்தான் குறிக்குமா? அவர் வெற்றியே பெறாதவர், வெற்றிக்கான முயற்சியிலேயே இன்னும் ஈடுபடாதவர். எனவே அவருக்கு ஒன்றும் சொந்தமான வார்த்தைகள்